நமஸ்தே. இன்னைக்கு இந்த வீடியோல பிராத்மிக்ல பார்ட் 6 டிரான்ஸ்லேஷன் பார்க்கலாம். ஆல்ரெடி பார்ட் 5 வரையும் பார்த்துருக்கோம். பார்ட் 6 பார்க்கலாம். பார்ட் 5 பார்த்தா தான் இந்த பார்ட் 6 புரியும். ஏன்னா அதோட கண்டினியூவேஷன் தான் இது. சரிங்களா? நம்ம கிளாட்டி சக்கர்மக் அகர்மக்குன்னு நம்ம பார்த்துருந்தோம். அகர்மக் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் பார்ட் 5ல. இன்னைக்கு சக்கர்மக் கிரியா பார்க்கலாம். சக்கர்மக்னா என்ன? ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும். நம்ம சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுவோம் அப்படின்னா சப்ஜெக்ட், வர்ப், ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா? அந்த ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா அது சக்கர்ம கிரியா, ஆப்ஜெக்ட் இல்லைன்னா அகர்ம கிரியா. சரியா? இந்த ஆப்ஜெக்ட்னா என்னது? இப்போ நம்ம ஒரு பொருளை கூப்பிடுறோம், ஒருத்தரை கூப்பிடுறோம் அப்படின்னா அவங்க தான் யாரை கூப்பிடுறீங்க, எதை கூப்பிடுறீங்க அப்படின்னு கொஷின் பண்ணா, எதை சாப்பிட்டீங்க, யாருக்கு கொடுத்தீங்க அப்படின்னு கொஷின் பண்ணும்போது ஆன்சர் வந்ததுன்னா அதுதான் ஆப்ஜெக்ட். அந்த மாதிரி கொஷின் இருந்ததுன்னா, கொஷின் ஆன்சர் வரா மாதிரி கொஷின் இருந்தால் அதுதான் ஆப்ஜெக்ட். இல்லை ஆப்ஜெக்ட் வெளிப்படையாகவும் வரும். நான் மாம்பழம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ மாம்பழம் தான் இதில் ஆப்ஜெக்ட். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பொருளை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லியிருந்தா அதுதான் ஆப்ஜெக்ட். அப்போ ஆப்ஜெக்ட் இருந்தாலோ இல்லை வெளிப்படையாக வராமல் மறைஞ்சு வந்தாலோ அதை நம்ம சக்கர்ம கிரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். முதல் கிராமர் பார்த்துட்டு அப்புறமா லெசனுக்குள்ளே போகலாம். அப்போ தான் புரியும். ஃபஸ்ட்டு 4 ரூல்ஸ் இருக்குது. சக்கர்ம கிரியாவில் 4 ரூல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் பாருங்கள். சப்ஜெக்டோட நே சேர்க்கணும். நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, நேன்ற ஒன்று வந்திருக்கும். சப்ஜெக்ட் கூட ஒரு நே சேர்க்கணும். அதுக்கு ரூல்ஸ் இருக்குது. சும்மா எல்லாத்துக்கும் வராது, ரூல்ஸ் படி தான் வரும். சப்ஜெக்டோட நே சேர்க்கணும். எப்போ? ஆப்ஜெக்ட் வெளிப்படையாக வரும்போது. லடுக்கா அப்படின்னு வரும்போது நே சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு வேளை ஆள முடியுது ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா ஏல மாற்றி தான் அதை நே சேர்க்கணும். நே சேர்க்கும் போது அது ஏவா லடுக்கே அப்படின்னு தான் மாறுமே. இப்போ லடுக்கே இது எப்படியா மாறும்? லடுக்கே அப்படின்னு மாறும். லடுக்கேனே, லடுக்கேனேன்னு தான் எழுதணும். ஆனால் பொருள் மாறாது. சரியா? பொருள் மாறாது. ஆனால் ஏறும்போது லடுக்கேனே அப்படி வரும். ஏல முடியுது ஒரு வேளை அப்படின்னா ஓம்ல எழுதணும். ஒன்று வரும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த ப்ரோனவுனில் ஒரு வேளை நே சேர்க்குறோம் அப்படின்னா என்ன நம்ம மாறும்னா, மேம் வரும்போது நே சேர்த்திங்க அப்படின்னா மேனே, மேனே அப்படின்னு சொல்லுவோம். தும் வரும்போது தும்மோட அப்படியே நே சேர்க்கணும். வகு மட்டும் வரும்போது பாருங்க, உஸ்னே, உஸ்னேனாலும் வகுனேனாலும் ஒன்று தான். வகு தான் இது. நே சேர்த்தா இந்த மாதிரி மாறிடும். யகுவோட சேர்க்கும்போது இஸ்னே, வேவோட சேர்க்கும்போது உன் ஹோம்னே, ஏவோட சேர்க்கும்போது இன் ஹோம்னே, ஆப்போட சேர்த்திங்கன்னா ஆப்னே, ஹம்மோட சேர்க்கும்போது ஹம்னே, கோனோட சேர்க்கும்போது கிஸ்னே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும்? மாறும். இப்படி நே சேர்க்கும்போது சப்ஜெக்ட் ப்ரோனவுனும் மாறும். சரியா? மாறும். செகண்ட் ரூல்ஸ் பாருங்க. நம்ம இதுவரையும் சப்ஜெக்டை பொறுத்து தான் வர்பை மாற்றுவோம். ஆனால் இதில் மட்டும் ஆப்ஜெக்டை பொறுத்து தான் வர்பை மாற்றுவோம். என்னது? ஆண்பால் பெண்பால் இருக்கியா? இது ஆ, யா, இ, இம் சிங்குலராக இருந்தா அந்த வர்போட, இப்போ வர்பில் என்னது? பட் அப்படின்னா இட்டு, இட்டு மெய் எழுத்து இருக்கா? இட்டு நம்ம ஆல்ரெடி சொன்னேன். இட்டு இப்போ பட், பாட, பட்டுன்னு முடியுது வருதுன்னு வச்சுக்கோங்க வர்பு. அதோட இட்டு இருக்கு. இது போன கிளாஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் நான் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள். அப்புறம் இதை பாருங்கள். அப்போ தான் புரியும். இல்லைன்னா உங்களுக்கு குழப்பம். இட்டில் முடியுது. இட்டில் முடிஞ்சால் ஆவோட இந்த வர்போட ஆ சேர்க்கணும், இல்லை ஈ சேர்க்கணும். இதே கேர்ளாக இருந்தால் ஈ சேர்க்கணும். இல்லை அப்படின்னா பாராகடியில் முடியுது, பாராகடியில் முடியுது அப்படின்னா அப்போ யா சேர்க்கணும். கேர்ளாக இருந்தால் ஈ சேர்க்கணும். இதே சிங்குலருக்கு, இது ப்ளூரலுக்கு. ஏ, ஏ சேம் அதே தான். இது மெய்ய எழுத்தாக இருந்தால், மெய்ய எழுத்துனா என்னது? இட்டில் முடியணும். ஆ அந்த மாதிரிலாம் முடிஞ்சதுன்னா அது இட்டு ப்ளஸ் ஆ டா. இட்டில் முடியறது எல்லாமே என்னது? ஏ சேர்க்கணும். இல்லைன்னா கேர்ளாக இருந்தால் ஈம் சேர்க்கணும். இதே பாராகடியில் முடிஞ்சால் ஈ, ஈம் அப்படின்னு சேர்க்கணும். இது ரூல்ஸ். இது ஆப்ஜெக்டை பொறுத்து மாறும். இதுவரையும் சப்ஜெக்ட் சொன்னோம், இது ஆப்ஜெக்டை பொறுத்து தான் மாறும். ரூல் 3 பாருங்க. ஆப்ஜெக்ட் ஒரு வேளை மறைஞ்சு வந்தாலோ இல்லைன்னா ஆப்ஜெக்ட் கூட கோன்ற ஒரு வேர்டு சேர்ந்து வந்தாலோ அது அந்த ஆப்ஜெக்டை எப்படி வைக்கணும்? மெயிலாக தான் வைக்கணும். ஆண்பால் மெயிலாக தான் வச்சு ஆண்பால் சிங்குலர். இப்போ ஆண்பால் சிங்குலர்னா என்னது? ஆண்பால் சிங்குலர்னா இது, இந்த ஆப்ஷன். ஆண்பால்னா இது, ஸோ சிங்குலர்னா இது. சரியா? இந்த ஆப்ஷனை தான் நம்ம யூஸ் பண்ணணும். சிங்குலருக்கு ஆண்பால் சிங்குலராக தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? ஆண்பால் சிங்குலர் இதுவும் வராது. இது மட்டும்தான் வரும். ஆ இல்லைன்னா யாவா தான் வரும். ஆ இல்லைன்னா யா மட்டும்தான் வரும். எப்போ?
ஆப்ஜெக்ட் வந்து மறைஞ்சு வந்தாலோ கோன்ற வேர்டு சேர்ந்து வந்தாலோ இந்த 2 தான் வரும், வேற எதுவும் வராது. ரூல் 4 பாருங்க, லா போல் பூல் இந்த 3 வேர்டு மட்டும் வெர்பு தானே இது. லானா பிரிங்கு, போல்னா பேசு, பூல்னா மறந்துடுது, ஃபர்கெட். ஸோ இப்போ இந்த 3 மட்டும் வந்தா நோ நே வரக்கூடாது. அதே மாதிரி சப்ஜெக்டை பொறுத்து தான் மாறும். இது புரிஞ்சுதா? இந்த 4 ரூல்ஸ் இருக்கு. இந்த 4 ரூல்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்க இப்போ இதை டிரான்ஸ்லேட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி 15th லெசன்லயே நம்ம பார்த்தோம். நம்ம போன கிளாஸ்ல 15th லெசன் பார்த்தோம், 5th டிரான்ஸ்லேஷன் பார்த்தோம் இல்லையா? அதில் இங்கிலீஷ்க்கும் கிராமருக்கு எப்படி மாற்றணும்னு சொல்லியிருப்பேன், ப்ளஸ் வந்து உங்களுக்கு இதுக்கும் சொல்லியிருப்பேன். அப்போ அது இங்கிலீஷோட ரூல்ஸ் மாறாது, சேம் அதே தான். ஹிந்திக்கு மட்டும்தான் மாறும். ஆப்ஜெக்ட் வெளிப்படையாக வந்தால் ஹிந்தியில் மட்டும் ரூல்ஸ் மாறும், இங்கிலீஷில் மாறாது. சரியா? ஸோ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மேமோட நே சேர்த்துருக்காங்க. மேனே காயா. இது மேம் வந்து காயான்னு இருக்கு. ஆப்ஜெக்ட் வந்து மறைஞ்சு வந்திருக்கு. நான் ஏதோ காயானா சாப்பிட்டேன், ஏதோ நான் மறைஞ்சு வந்திருக்கு அப்படின்ட்டு இருக்கிறதுனால இது ஆண்பால் சிங்குலராக தான் எடுத்துக்கணும். ஆண்பால் சிங்குலர்னா மெயில். மெயில் சிங்குலருக்கு என்னது? யா சேர்த்து எழுதணும். வர்போட யா சேர்த்து எழுதணும். சரி, யா சேர்த்து எழுதுறோம். இது கான்ற வேர்டு பாராக்கடி. பாராக்கடியில இருந்தா உயிர் எழுத்து, அதாவது பாராக்கடியில இருந்தா யா சேர்த்து எழுதணும். அதனால மேம்னே காயான்னு எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கிலீஷில் ரூல்ஸ் என்ன? ரூல்ஸில் வந்து சப்ஜெக்டோடைய இங்கிலீஷ் ரூல்ஸ் என்ன? சப்ஜெக்டோட வெர்போட செகண்ட் ஃபார்மை சேர்க்கணும். சரியா? சப்ஜெக்டோட வேர்போட செகண்ட் ஃபார்மை சேர்க்கணும். நெகட்டிவாக இருந்தால் டிட் யூஸ் பண்ணணும். WH கொஸ்டினாக இருந்தால் டிட், WH கொஸ்டின் ப்ளஸ் டிட், சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட். இந்த மாடல் வேர்டு தான் நீங்கள் இங்கிலீஷில் எழுதணும். இப்போ இங்கே இருக்கிறது மேம்னே காயா அப்படின்னு இருக்கு. காயா அப்படின்னு இருக்கு. வேர்போட செகண்ட் ஃபார்மில் இருக்கு. கானா ஈட்டு. அப்போது செகண்ட் ஃபார்மு வேர்போட செகண்ட் ஃபார்மு ஈட்டோடது ஏட். மேம்னே ஐ ஏட் அப்படின்னு சொல்லணும். செகண்ட் ஒன் பாருங்க, தும்னே கத் லிகா. தும்னே, தும் இருக்கு, நே இருக்கு. தும்னேனா யூ இல்லையா? யூ நேவோட எழுதியிருக்கிறதுனால யூ. லெட்டர் என்னது? கத்னா லெட்டர், கடிதம். லிகா, கத்னா ஆண்பால், ஸோ அதனால லிகா அப்படின்னு எழுதியிருக்காங்க. தும் கத் லிகா ஆண்பால். இது தும்னேன்றது எதா வேணா இருக்கலாம், சப்ஜெக்ட் எதா வேணா இருக்கலாம். நம்மளுக்கு ஆப்ஜெக்டை பொறுத்து தான் மாறணும். கத்துன்றது ஆண்பால், ஸோ அதனால லிகான்னு வந்திருக்கு. லிக் பிளஸ் லிகா. உஸ்னே பானி பியா. உஸ்னே அப்படின்னா யாரு? உஸ்னேன்னு வகு இல்லையா? ஹி. பானினா வாட்டர், பியா அப்படின்னா குடித்தாங்க. ஹி ட்ராங்க் வாட்டர். இங்கிலீஷில் எழுதும்போது செகண்ட் ஃபார்மில் எழுதணும். செகண்ட் ஃபார்ம் வேர்பு செகண்ட் ஃபார்ம். பியானா ட்ரிங்க்கு, ட்ரிங்க். ஈ ட்ராங்க் வாட்டர். ஹம்னே தேக்கா. ஹம்ன்றது வி இல்லையா? வி செகண்ட் ஃபார்ம். தேக்கா அப்படின்றது என்னது? பார்த்தலோடைய செகண்ட் ஃபார்ம் சியோட செகண்ட் ஃபார்ம் சா. ஸோ வி சா நாங்கள் பார்த்தோம். ஆப்னே சுனா நீங்கள் கேட்டீர்கள். ஆப்னே சுனா அப்படின்னா நீங்கள் கேட்டீர்கள். இங்கிலீஷ்ல யூ ஹியர்ட். செகண்ட் ஃபார்ம் வந்து ஹியர்ட். உஸ் ஸ்திரீ நே காம் நஹீம் கியா. அந்த ஸ்திரீ வந்து வேலை செய்யலை அப்படின்னா இது நெகட்டிவ் ஃபார்ம். நெகட்டிவ் யூஸ் பண்ணால் டிட் யூஸ் பண்ணணும். ஸோ டிட் யூஸ் பண்ணும்போது த லேடி டிட் நாட் டூ த ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. த லேடி. உஸ் ஸ்திரீனா த லேடி. தட் லேடி. உஸ்னா தட் லேடி டிட் நாட் டூ த ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. மேம்னே தீன் கேலே காயே. மேம்னே அப்படின்றது சப்ஜெக்டோடைய நே சேர்த்துருக்காங்க. தீன் கேலேனா ப்ளூரல்ஸ். 3 வாழைப்பழம் அப்படின்றது ப்ளூரல் தானே. ஸோ அப்போ வர்போட ஏ சேர்த்து எழுதுறாங்க. ப்ளூரல் வந்து ஏ சேர்த்து எழுதுறாங்க. ப்ளூரலோட ரூல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. மேம்னே தீன் கேலே காயே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் 3 வாழைப்பழங்கள் சாப்பிட்டேன் அப்படின்றது தான் அது. இங்கிலீஷில் சொன்னால் ஐ ate 3 bananas. ஈட்டோட செகண்ட் ஃபார்ம் ate. அடுத்தது சீதா நே 4 ஆம் கரிதே.
सीता ने இதில் நெகட்டிவ் உள்ள வந்திருக்குல்ல நஹிம், அதுக்கெல்லாம் வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். நெகட்டிவோ WH கொஷினோ அதெல்லாம் வந்தால் இங்கிலீஷில் வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். ஆனால் வந்து இப்படி வந்திருக்கு அப்படின்னா, சிம்பிளாக வந்திருக்கு அப்படின்னா செகண்ட் ஃபார்மை தான் யூஸ் பண்ணுறோம். சப்ஜெக்ட் கூட எந்த ஒரு இதுவும் வரல, நெகட்டிவும் வரல, WHவும் வரல அப்படின்னா செகண்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். சரியா? சீதா நே 4 ஆம் கரிதே. சீதா வந்து 4 மாம்பழங்களை வாங்கினாள் அப்படின்னு சொல்றாங்க. சீதா பைக்கு செகண்ட் ஃபார்ம் பாட் ஃபார் 4 மேங்கோஸ். சரியா? ஆப்னே கஹானி சுனி. ஆப்னே அப்படின்றது நீங்கள் இல்லையா, நீங்கள். கஹானினா ஸ்டோரின்றது பெண்பால், ஸோ அதனால சுனின்னு வந்திருக்கு. நீங்கள் கதை கேளுங்கள். ஆனால் வந்து இங்கே வந்து இது பையனாகவும் இருக்கலாம், பொண்ணாக இருக்க வாய்ப்பு இல்லை, பையனாக இருக்கலாம். ஏன்னா வந்து கஹானின்றதை பொறுத்து தான் சுனின்னு வந்திருக்கு. இது சுனின்னு வந்திருக்கே, இங்கே பொண்ணாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன். ஆப்ஜெக்டை பொறுத்து தான், கஹானின்றது தான் பெண்பால், ஸோ அதனால சுனின்னு வந்திருக்கு. பையனுக்கு சொல்லும் போதும் சுனின்னு தான் சொல்லணும். யூ ஹியர்ட் த ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறாங்க. தும்னே 10 ரூபியே தியே. தும்னே அப்படின்னா நீங்கள், நீ 10 ரூபாய் கொடுத்தாய். யூ கேவ் 10 rupees. தியே அப்படின்னு சொல்லியிருக்கிறது கிவ், செகண்ட் ஃபார்மு கேவ். கேவ். யூ கேவ் 10 rupees அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ புரிஞ்சுதா? அடுத்ததுக்குள்ள இப்போ இதில் பார்ப்போம். ஐ drank வாட்டர். நான் தண்ணீர் குடித்தேன். எப்படின்னு சொல்லலாம்? பாருங்க, ஐ drank வாட்டர். நான் தண்ணீர் குடித்தேன் சொல்ல ட்ரை பண்ணுங்க. ஐன்றது மேன்றதோட நே சேர்க்கணும். மேம்னே தண்ணிக்கு பானி இல்லையா, ட்ராங்க் அப்படின்றது செகண்ட் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. அப்போ பி அப்படின்றது பியா. ஐ drank வாட்டர். மேம்னே பானி பியா அப்படின்னு சொல்றாங்க. We ate 4 fruits சொல்றாங்க. நாங்கள் 4 பழங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்றோம். we அப்படின்னும் போது ஹம்மோட நேசிக்கணும். ஹம்னே 4 फल 4 fruits இல்லையா, 4 फल ஆப்ஜெக்ட் அப்புறம் தான் வர்பு வரணும். இந்தியில சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வர்பு அப்படிதானே வரணும். ஸோ ஹம்னேன்றது சப்ஜெக்ட், 4 फलன்றது ஆப்ஜெக்ட், வர்புன்றது காயே 4 फल 4 அப்படின்னும் போது ப்ளூரல்ஸ். அப்போ ப்ளூரல்ஸ் வந்து காயேம்னு வரணும். அடுத்த தேர்ட் ஒன்று ஆப் பிராக்கெட் கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஆப் யூஸ் பண்ணணும். யூ brought a picture. நீ படம் வாங்கினாய் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ப்ராட்னா பையோ, செகண்ட் ஃபார்ம் பாட். ஸோ அப்போ ஆப்னே நீங்கள் ஏக் தஸ்வினா பிக்சர்மா, ஏக் பிக்சர் தஸ்வி, கரிதி தஸ்வி. பிக்சருக்கு என்ன சொல்லணும்? தஸ்வி. பிக்சர் தஸ்வீர் வந்து நீங்க வாங்குனீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆப் ஏக் தஸ்வீர் கரிதி, கரீத் பிளஸ் தி, கரிதி அப்படின்னு சொல்லி எழுதணும். அடுத்தது இதில் இந்த வர்பை வந்து ரூல்ஸ் படி நீங்க எழுதணும். சரியா? இல்லைன்னா தப்பாயிடும். ஹீ டுக் எ கிளாக். ஹீ டுக் உஸ்னே, ஹீன்றது ஹீன்றது பகுலியா, ஆனால் நே சேர்க்கும் போது உஸ்ன்னு வரும். உஸ்னே ஏக்கு கடி லி. ஒரு கடினா ஒரு கிளாக்னா கடி, தெரியும் இல்லையா? டுக் அப்படின்னா டேக்குனா டுக், வேர்போட செகண்ட் ஃபார்மு. ஸோ லீன்னு சொல்றாங்க. டேக்குக்கு இந்தியில லீ. லலிதா கேவ் 10 rupees. லலிதா 10 ரூபாய் கொடுத்தாள்னு கொடுத்துருக்காங்களா. லலிதா நே 10 rupiye தியே. 10 rupiye அப்படின்னும் போது ப்ளூரல்ஸ்ல வந்துருச்சு. ஸோ இப்போ தியே அப்படின்னு தான் வரணும். அடுத்தது 6th one. ஷீ ரோட் 2 lessons. ஷீ ரோட் 2 lessons. ஷீன்றது எப்படியோ வரும்னா உஸ்னே, வகுன்றது இல்லையா. ஹிந்தியில நே சேர்க்கும் போது உஸ்னே, வகுவோட நே சேர்க்கும் போது உஸ்னே. दो पार्ट लिखे அப்படின்னு வரணும். he catch the thief. मेमने he catch, he என்னது उसने चोर வந்து என்ன பண்றாரு, சோர் கேட்ச் பண்றதுக்கு பக்கடா. இது தமிழ்ல பாருங்க, திருடனை அப்படின்னு சொல்றாங்க. திருடனை அப்படின்னா ஐ வந்து ஒளிஞ்சிருக்கு. ஸோ அப்போ ஐ ஒளிஞ்சிருந்தா ஒரு ரூல்ஸ் என்ன சொல்லியிருக்கேன், ஐ ஒளிஞ்சிருந்தாலோ இல்லைன்னா ஆப்ஜெக்ட் ஒளிஞ்சிருந்தாலோ அதோட திருடனை இருக்குல்ல, அந்த ஐன்றதுக்கு ஹிந்தியில் என்னது கோ. இந்த கோ வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும், வர்பை வந்து ரூல்ஸ் பாருங்க. கோ வரும்போது
ஆண் பால் சிங்குலராக தான் அதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வரும்போது என்ன பண்ணணும், அதை ஒரு சிங்குலராக தான் எடுத்துக்கணும். அப்போ ஆப்ஜெக்ட் வந்து சிங்குலராக தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஈ கேட்ச் த தீஃப்னு இருக்கு. ஸோ அப்போ உஸ்னே சோர் கோ பக்கடா, பக்கடான்றது சிங்குலர் பாய்க்கு சொல்லணும் இல்லையா. ஸோ அப்போ உஸ்னே சோர் கோ பக்கடா அப்படின்னு சொல்லணும். அடுத்து 8th ஒன் பாருங்க. He drank coffee in the morning. He drank அவன் வந்து காஃபியை குடித்தான்னு சொல்றாங்க. சாரி, I drank coffee in the morning. ஐனா மேம்னே, சபரே, மார்னிங்னா சபரே காஃபி பி, மேம்னே சபரே காஃபி பி. The tailor did not stitch the shirt. டிட் வந்திருக்கு, டிட் நாட் வந்திருக்கு. ஸோ நெகட்டிவ் ஃபார்மு. அப்போ நெகட்டிவ் ஃபார்மில் வரும்போது தர்ஜி நே குர்தா நஹீம் சியா. தர்ஜி நே குர்தானா ஷர்ட், ஷர்ட் என்ன பண்ணல, நஹீம் சியா தைக்கல. அடுத்தது 10th ஒன்று. ஹவு மெனி சப்பாத்தீஸ் டிட் யூ ஈட். ஹவு மெனி சப்பாத்தீஸ் டிட் யூ ஈட். நீ எத்தனை சப்பாத்தி சாப்பிட்டா அப்படின்னு கேட்குறாங்க. तुमने யூ இல்லையா, இங்கே யூ இருக்கிறதுனால तुमने कितने, how manyன்றது कितने, कितनी, ரோட்டின்றது சப்பாத்தி, சப்பாத்தி வந்து பெண்பால். ஸோ அப்போனால கித்தினி அப்படி வரணும். तुमने कितनी, how much, how manyன்றது கித்தினி ரோட்டியாம், சப்பாத்தீஸ் இல்லையா. ஸோ அப்போ ரோட்டியாம். காயீம், காயீம் பெண்பால், ப்ளூரல்ஸ் பெண்பால் அப்படின்றதுனால கான்றது ஈட்டு. சரியா, கான்றது ஈட்டு. இதே வந்து ப்ளூரல்ஸ் பெண்பால் அப்படின்றதுனால ஈம் அப்படின்னு சொல்லி எழுதணும். காயீம் அப்படின்னு சொல்லி எழுதணும். சரியா, புரிஞ்சுதா டிரான்ஸ்லேஷனை? நெக்ஸ்ட் 7th லெசன் பார்க்கலாம். தன்யவாத்.